புதியுகம் தொலைக்காட்சி சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த புத்தக திருவிழாவில் பார்க்க போகிற புத்தகம் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பே வெளிவந்தது. விகடன் புருஷரம் வெளியிட்டிருக்கிறது. ரூ. 80 தான் இதனுடைய விலை. இதனுடைய சுமார் 150 பக்கங்களுக்கு போகிறது. பெயர் ஆயுள் வளர்க்கும் ஆயுர்வேதம். ஆயுள் வளர்க்கும் ஆயுர்வேதம். ஒருத்தருடைய ஆயுளை வளர்ப்பதற்கு, அவருடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கான ஆயுர்வேதம். இது எழுதியவர் டாக்டர் கேஜி ரவீந்திரன். இது ஒரு விகடன் பிரசுரம். இது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவள் விகடன் வார இதழில் தொடராக வெளிவந்தது. அதன் பிறகு புத்தகமாக வெளிவந்தது. மிகவும் பரபரப்பாக, மிகவும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு புத்தகம் ஆயுள் வளர்க்கும் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு நான் இந்த புத்தகம் எடுக்கிறதுக்குன்னா, ஆயுர்வேதம் பற்றி நிறைய புத்தகம் பார்த்துருவோம். இதையே நம்ம எடுக்கணும். ஆயுர்வேதம் தொடர்பான பல புத்தகங்கள் இங்கேயே நம்ம பார்த்துருக்கோம். 2-3 புத்தகங்களை பார்த்துருக்கோம். அப்புறம் ஆயுர்வேதம் தொடர்பான சமையல் அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆயுர்வேதிக் குக்கிங் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அதில் இது ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, மிக முக்கியமானது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன படம் போட்டிருக்காங்க பார்த்தா தெரியும். இது பெண்களுக்கான ஆயுர்வேத சிகிச்சை முறைகள். அதுதான் மிக முக்கியமானது. இது மாதிரியான ஒரு கான்செப்ட் இது வரைக்கும் வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா தெரியல. சரிங்களா? பொதுவாக ஆயுர்வேதத்தை பற்றி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மகளிருக்கான உடல் ரீதியான என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கும், அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதத்தில் என்ன தீர்வு இருக்கிறது அப்படிங்கிறது பேசுது. சரிங்களா? அதனால தான் இது அவள் விகடன் பத்திரிகையில் வெளிவந்தது. அது வெளிவந்த போதே பல முறை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன உண்மையிலேயே ஒரு பெண்களுக்கான ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது தனியாக அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு தெரியல. அதிலும் ஆயுர்வேதத்தில் இந்திய மருத்துவ முறையில் அப்படி ஒன்று இருக்குமா அப்படின்னு தெரியல. அப்படின்னு இருக்க போது அதற்கு ஒரு பதிலாக வந்தது தான் இந்த புத்தகம். அதற்கு ஒரு பதில் தருகிற விதத்தில் வந்தது தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பல இடங்களில் இது ஏதோ அலோபதியில் மட்டும்தான் சாத்தியம், அலோபதியில் தான் இதெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் முறியடித்து, இல்லை ஆயுர்வேதத்தையும் இது மாதிரியாகலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான். அதனால் பெண்களை முன்னிறுத்துகிற ஒரு புத்தகம் இது. அதான் மிக முக்கியம். இதிலே இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் டாக்டர் கேஜி ரவீந்திரன் அவர்கள் நூலாசிரியர். சரிங்களா? அவர்களாம் எழுதினாங்க. அந்த தொடர்கட்டுரையாக வந்தது. இவங்க ஏராளமான நூல்களே இருக்காங்க. மிகவும் பிரபலமானவர். சரிங்களா? அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. எப்போ நம்ம அப்படி தான் ஆரம்பிப்போம். நூலாசிரியர் பற்றி பார்ப்போம். டாக்டர் கேஜி ரவீந்திரன். இவர் ஒரு தமிழ் வாசகர்களுக்கு நன்கு அறிமுகமான டாக்டர் கேஜி ரவீந்திரன் பிரபலமான ஆயுர்வேத நிபுணர். இதை கொடுத்துறது அப்படியே படிக்கிறோம். சரிங்களா? பிறந்தது கேரள மாநிலம் ஒத்தப்பாலம் பகுதியில். பாரம்பரியமான ஆயுர்வேத பின்னணி கொண்ட குடும்பம். கோவை ஆயுர்வேத கல்லூரியில் படித்த ரவீந்திரன் 18 ஆண்டுகளாக கோயம்புத்தூர் ஆர்ட் வைத்திய ஃபார்மசி மருத்துவமனையில் பணிபுரிகிறார். இப்போது அவர் அந்த மருத்துவமனையில் மெடிக்கல் டைரக்டர். சரிங்களா? கேஆர் நாராயணன் ஜனாதிபதியாக இருந்தபோது நமக்கு தெரியும், நம்மளுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் கேஆர் நாராயணன் ஜனாதிபதியாக இருந்தபோது ஊட்டியில் தங்கி சிகிச்சை பெற்றது இவரிடம்தான். பிரபலங்கள் முதல் சாதாரண பொதுஜனம் வரை இவரிடம் ஆயுர்வேதம் சொல்லும் வாழ்க்கை முறையை கற்று கடைபிடிக்கிறார்கள். இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமானது. ஏன் இந்த புத்தகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இந்த எடுத்துக்க காரணம் என்னென்னா, இங்கே பெண்களுக்கான ஆயுர்வேத வாழ்க்கை முறையை விவரிக்கிறார் ரவீந்திரன். அதான் மிக முக்கியமானது. ஆச்சரியமாக இருந்தது. இது மாதிரி எத்தனை பேர் எத்தனை முயற்சிகள் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழில் வெறுமனே எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆயுர்வேதமாக இல்லாமல் பெண்களுக்கான ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது உள்ளே இருக்கிறதெல்லாம் அதுதான். முழுக்க கடைசி முதல் அத்தியாயம் தொடங்கி கடைசி அத்தியாயம் வரையில் பெண்களுக்கான என்னென்ன குறைபாடுகள், அவங்களுக்கு என்னென்ன உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அது எப்படி சரி செய்யலாம், அதுக்கு நான் ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன தீர்வு தர்றாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஒரு இடத்துல நிறைய சின்ன பெட்டி செய்திகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான பெட்டி செய்திகள்லாம் இருக்குது. அதில் எழுதுகிறாங்க, உலகிலேயே மருத்துவ சிகிச்சை என்ற முறை தோன்றியதே இந்தியாவில்தான். உலகின் முதல் மருத்துவ நூல் எழுதப்பட்டதும் இந்தியாவில்தான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சிகிச்சைக்குள்ள நம்ம கொண்டு வரணும் இல்லையா? அதுவே இங்கே தான் வந்தது. அந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சு இந்தியாவில் தான் ஆரம்பிச்சது. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த முதல் நூல் எங்கே வந்தது அப்படின்னா இந்தியாவிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும், சிகிச்சை, மருந்து, மருத்துவம், ஆரோக்கியம் இது தொடர்பாக இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க இல்லையா? நமக்கு தெரியும், கல்வி அப்படின்னா சரஸ்வதி அப்படி சொல்கிறோம், செல்வம் என்றால் லக்ஷ்மி என்று சொல்கிறோம், வீரம் சொன்னால் ஸ்ரீ துர்கின்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரியாக மருத்துவத்துக்கு என்ன யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தன்வந்திரி
அவர் தான் ஆரோக்கியத்துக்கான மருத்துவத்துக்கான கடவுளாக பார்க்குறோம். அந்த தெய்வீக வரலாறு எழுதியிருக்காங்க. ஸோ அதனால் இது பல பேருக்கு இப்போ மேலை நாட்டுகள் பலர் இப்போது ஆயுர்வேதத்தை தேடி இந்தியா வருகிறார்கள் அப்படின்னு அதில் முடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ மேலை நாடுகளில் கூட இப்போ ஆயுர்வேதம்ங்கிறது மிக பிரபலமாக இருக்கிறது. அப்போ ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு எல்லா நோய்களுக்கும் ஒரு நல்ல நீண்ட கால பயன் தரக்கூடிய நிரந்தர தீர்வு தரக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இருக்கிறது அப்படிங்கிறத இருக்காங்க. அப்புறம் இதில் இந்த தலைப்பு பார்த்தாலே தெரிஞ்சிடும், எல்லாமே பெண்களுக்கானது தான். சரிங்களா? கருவுற்ற பெண்கள் செய்யக்கூடாது என்ன அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் எல்லாம் சின்ன சின்ன குட்டி குட்டி கதையாக நிறைய இருக்காங்க. அறுசுவையும் அவசியம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு பெட்டி செய்தி, ஒரு பக்க செய்தி. அது ஒரு ஒரு உணவில் அறுசுவையும் இருக்கணும், அது மிக முக்கியமானது அப்படிங்கிற. நேற்றைக்கோ போன வேலைக்கோ சமைத்த உணவு மீந்து போனால் அதை தாங்கள் சாப்பிட்டு கொண்டு ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுட சுட சமைத்து போடுவது பெண்களின் குணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அதாவது பழசு இருந்து வச்சுக்கலாம், வீட்டில் நேற்றுக்கோ போன வேலைக்கோ சமைச்ச உணவு இருந்ததுன்னா அது மீந்து போச்சுன்னா அதை தாங்கள் சாப்பிட்டு கொண்டு ஆண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சுட சுட சமைத்து போடுவது பெண்களின் குணம் அப்படின்னு ஆரம்பித்து, அப்படி இருக்கக்கூடாது, உண்மையிலே ஒரு 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 சாப்பாடு அப்படின்னா அதில் அறுசுவையும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் செரிக்க கடினமானதையும் வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய வகைகளையும் எண்ணெய் பசையோ ஈரப்பசையோ இல்லாத வறண்டு உணவுப் பொருட்களையும் புளிப்பு காரம் போன்ற சுவைகள் கூடிய உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது தான். இருந்தாலும் ஏற்கனவே சொன்னது தான், இந்த நூலை பொறுத்தவரை இது பெண்களுக்கான மருத்துவ நூல் தான் இது. சரிங்களா? பல இடங்களில் இருக்காங்க. பொய் வலியா பிரசவ வலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை. இந்த கட்டுரை படிக்கிற போதெல்லாம் உண்மையிலே இந்த அளவுக்கு உண்மையிலே ஆழமாக பெண்களுக்கான ஆரோக்கியம் குறித்த ஒரு நூல் வெளிவந்திருக்கிறதான்னா இது படித்த பிறகு தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு நூல் வந்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் அதில் எனக்கு மிக பிடித்த ஒரு அத்தியாயம் 4, குழந்தையை தூளியில் போடுவது எதற்காக அப்படிங்கிற. தூளி அப்படிங்கிறது இப்போ இல்லை, பல இடங்கள் இல்லாமல் போயிடுச்சு. குழந்தை ஏன் தூளியில் போடணும், அந்த தொட்டியில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு துணியால் கட்டி விட்டுருப்பாங்க தூளி அப்படிங்கிறது. அந்த தூளியில் ஏன் குழந்தையை போடணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அத்தியாயம் அது. சரிங்களா? அப்போது அது இப்போ குழந்தை பிறக்கும் போதே அழுகிய வழியோடு தான் உலகத்தை எட்டி பார்க்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அதிகமான வெளிச்சம், திடுக்கிட வைக்கும் சத்தம், நமக்கு நறுமணமாக தோன்றும் ஊதுவத்தியின் வாசனை கூட குழந்தைக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படின்னு ரொம்ப நல்ல ஒரு சொல்லு. இது ரொம்ப பிடிச்சது. அதிகமான வெளிச்சம் சில குழந்தைகள் பிடிக்காது. திடுக்கிட வைக்கும் சத்தம், அது நமக்கே தெரியும். இல்லை தீபாவளி சமயத்தில் பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு இடத்த இடி வெடிச்சுன்னா ஒன்று குழந்தைங்க ஒரு அந்த குழந்தைங்க அந்த பயம் வரும். அப்புறம் நமக்கு நறுமணமாக தோன்றும் ஊதுவத்தியின் வாசனை கூட குழந்தைக்கு பிடிக்காமல் போகலாம். இதெல்லாம் எத்தனை பேர் நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்னு தெரியல. ரொம்ப நல்ல வாசனை தானே அப்படின்னு வச்சுட்ருக்கோம். அது நல்ல வாசனையாக இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, அது குழந்தைக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது முக்கியம். அதனால் நல்ல நறுமணம் தரக்கூடிய ஊதுவத்தியின் வாசனை கூட குழந்தைக்கு பிடிக்காமல் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி இதெல்லாம். சரிங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், இது முழுக்க முழுக்க மகளிருக்கான பெண்களுக்கான மருத்துவ வசதிகளை மருத்துவ தேவைகளை உள்ளடக்கிய ஒரு நல்ல புத்தகம் தான் இது. ஆயுள் வளர்க்கும் ஆயுர்வேதம். அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு என்ன பண்ணணும், அதை கவனிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. சரிங்களா? அப்புறம் தோஷம் உடலை என்ன செய்யும். ஏன்னா இந்த தோஷம் அப்படிங்கிறதே பல பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ நம்ம இந்திய மருத்துவ முறையில் சொல்கிற மொழியெல்லாம் இல்லை அப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படிலாம் இல்லை. தோஷம் அப்படின்னா குறைபாடு. எதுவே ஆங்கிலத்தில் டிஃபிஷியன்சின்னு சொன்னால் எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. தோஷம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை அப்படின்றாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லை. அது எல்லா மருத்துவ முறையிலும் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வாதம், பித்தம், கபம் ஆகிய 3 தோஷங்களும் ஒவ்வொருவரின் உடலிலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கின்றன. பெரும்பாலான நோய்கள் வர காரணம் இவற்றின் பேலன்ஸ் தவறுவது தான், அதனுடைய சமநிலை தவறி போவது தான். இந்த 3மே எல்லா உடம்புலையும் இருக்கும், ஆனால் அதனுடைய சமநிலை மாறுகிற போது தான் நோய்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் குழந்தை வளர்ப்புக்கு சில டிப்ஸு, அது ஒரே ஒரு பக்கம்தான், ரொம்ப அருமையான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து புத்தகம் வாங்கி படிங்க. அப்போ அது முக்கியமாக குழந்தைகளின் மூளை வளர்ச்சி இயல்பாக இருக்க அந்த காலத்தில் ஒரு அற்புதமான மருந்து தருவாங்க. அது வசம்பு. இந்த வசம்புங்கிறது பல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அதை பற்றி அந்த வசம்பு எந்த விதத்தில் உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கெல்லாம் என்னென்ன மருந்து கொடுக்கலாம், எப்படிலாம் தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. திரும்ப சொல்கிறேன், நல்லா பாருங்கள். மகளிருக்கான புத்தகங்களை குழந்தைகளை பற்றி ஏன் சொல்கிறோன்னா, ஏன்னா அவங்க தான் இம்மிடியட்டாக பார்க்குறாங்க. அதனால் ஒரு தாய்க்கான ஒரு மருத்துவ ஆலோசனையாக அதை பார்க்குறோம். சரிங்களா? அப்புறம் குழந்தை பருவமும் வளர்இளம் பருவமும் அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு பெட்டி செய்தி சொல்கிறாரு, உலகம்தான் நம்முடைய ஆசான்,
நாம் என்ன கற்றுக்கொண்டாலும் அதை இந்த உலகத்திடமிருந்தே கற்றுக்கொள்கிறோம். அதில் வாழும் நம் முன்னோர்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை வச்சு தான் எல்லாமே. அப்போ பொடுகுக்கு டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தலைப்பொடுகுங்கிறது பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக முடி இருக்கிறனால அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதான் சொன்னேன். இப்போ ஃப்ரிட்ஜில் வைத்த உணவு எடுத்து சாப்பிட்றனால என்னெல்லாம் வருது, ஏன் சாப்பிடக்கூடாது, எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ உணவு இடைவேளை இருக்கணும், அப்புறம் நம்ம என்னென்ன சாப்பாட்டில் என்னென்ன உணவு வகைகள் என்னென்ன சத்து இருக்குது எல்லாத்தையும் போட்டு நிறைவாக மீண்டும் ஒரு இளமை பருவம் அப்படின்னு போட்டு ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயம். இவ்வளவும் சேர்த்து டாக்டர் கேஜி ரவீந்திரன் அவர்கள் எழுதி விகடன் புரட்சி வெளியிட்டிருக்கிறது ஆயுள் வளர்க்கும் ஆயுர்வேதம். மீண்டும் சந்திப்போம்.